திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு ஈஸியா பிரிக்கலாம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால 2021 இவங்க செஞ்ச அதே விஷயம் தான் 2026 செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்காக இறக்கப்பட்ட அடுத்த நடிகர் தான் இந்த விஜய். இவர் 30 வருஷமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுகவோட செல்லப்பிள்ளை தான் இந்த விஜய். விஜய் என்னைக்குமே படம் நடிக்க வந்ததுல இருந்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட திமுகவுக்கு எதிராக பேசுனது கிடையாது. எப்பவுமே கண்ணை மூடிட்டு ஆதரவு பண்ணுவார் திமுக. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் ஆயிருக்கு. 2021 எலெக்ஷன்ல கூட விஜய் திமுக இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி 96 ரஜினியை பேச வச்சு சன் டிவியில 24 மணி நேரம் ஒளிபரப்பு செஞ்சு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கிளீன் ஸ்வீப் பண்ண திமுக 2021 கமல்ஹாசனை வச்சு ஓட்டை பிரிச்சு ஆட்சியை பிடிச்ச திமுக 2026 விஜயை வச்சு ஓட்டை பிரிச்சு ஆட்சியை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இவங்க தமிழக மக்களான நாம இந்த பேட்டர்னை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இதே பேட்டர்னை வச்சு மறுபடியும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நம்மள அவங்க முட்டாள் தான் நினைக்கிறாங்க. 2026 இவங்க மறுபடியும் ஜெயிச்சா உண்மையாவே தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியும்.